பெரிய வருவர் மன்னருக்கு மகனாக பிறந்து ஆனந்தன் என்ற பெயர்படத்தை எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரம் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். நானும் அயல்நாடு சென்று பட்டப்படை இப்பொழுது தாயகம் வந்துள்ளேன். இருந்தவுடன் சென்று தாய் தந்தை பார்க்க வேண்டும். ஐயா அத பார்த்தாயா? பார்த்தங்க. என்னடா பார்த்த? ஒரு ஆயா ஒண்ணுக்கு பேசி பார்த்து. அதேடா ஊத்து பாத்துங்கறது. அதே பார்த்தத? டடடே. அவனாட்டி கபடாட்டி அயல்நாடு சென்று இளவரச காயில திரும்பிட்டா. திரும்பிட்டா. அவன் நாட்டுல அவன் பாதமானது நாட்டுல படவே கூடாது. பரவாயில்லை ஒரே சொருவே. ஓட்டு தள்ளமோ. ஓட்டல. அடிக்கிற இடம தெரியக்கூடாது. ஒதுக்கிற தடம தெரியக்கூடாது. வரவேண்டா. நல்ல இடம் ஒரே போட்டு ஒன்றில்
சாலை முடி போட்டு போட வச்சுக்கிறியா? ஐயா நீ கால அகலமா வச்சியா நான் வச்சேன். நான் 2 பாறாங்களுக்கு சென்டர்ல விட்டு ஐயா டேய், நாட்டு நிலைவரத்துக்கு வந்து விட்டு பாத்த வீட்டுல இனிமேல் இப்படி விடக்கூடாது. தூக்கணுமா இரு நான் உயரத்துக்காக ஏன்னா இந்த இப்படி வச்சான் நீதான் பண்ணி மேய்க்கிற பட்டுன்னு சாப்பிட வாடாங்க. டேய், ஆனா இதுலயே இருக்குதா பின்ன? கண்ணு தெரியுமா ஓகே விடு டேய், எழுந்து பாருடா. நாட்டு நிலைவரத்துக்கு வர வேண்டாம். எந்த வழி வந்தாலும் இந்த வழிதான் வர வேண்டியா விடக்கூடாது அவனை. ஆமா தென்னங்கொலையா பனங்கொலையா இல்ல வாழை கொலையா இல்ல ஈச்ச கொலை என்னங்க ஒரு கருத்த முகமூடி அணிந்தவன் பின்புறமாக இருந்து கட்டாரியான குத்தமான கொலை கொலை கத்துறேன் யாரு என்னையா உண்மைதான் வாழைக்கொலையா குளங்கொலையா தென்னங்கொலையான்னு கேட்கறவங்க பாருங்க நீங்களே இல்லை என்றால் நான் இதே இடத்தில் ஏதோ நீங்க வந்ததால் நான் உயிர்படுத்தி அப்படியா தகுந்த நேரத்தில் வந்து என் உயிரை காப்பாற்றினார். ரொம்ப நன்றி. நான் வந்து வேலை முடித்து விட்டது ஆகையா எதற்காக என்னுடைய அண்ணன் காத்துக் கொண்டிருப்பார் நான் இப்பொழுதே புறப்படுகிறேன் இருங்க, அவசரப்படாதீங்க. ஏன் அவசரப்படுறீங்க? நீயே இல்லை என்றால் என் உயிரானது இதே இடத்தில் பறிப்பு இருக்கும். அதனால உங்களுக்கு ஒரு பரிசு தர போறேன். ஆமா, என்ன பரிசு? ஆர்வம் ஒண்ணு பார்க்கல உங்களுக்கு கட்சி என்னங்க நான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஏழ்மை நேரத்தில் எந்த பரிசு கொடுத்தாலும் நான் மனமகிழ்ந்து வாங்கி பெரிய பரிசா கொடுங்க. அப்படியா? ஆமாங்க. என்ன பரிசு தெரியுமா? என்னையா உனக்கு நான் பரிசா தர போறேன். உங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்?
போகட்டும். அதெல்லாம் போகட்டும். எந்த நாடு? உங்களோட பெயர் என்ன? இதே விஜயபுரி நாடு. விஜயபுரி நாடு. ஏழ்மைக்குடியிலே பிறந்து ஏழ்மலைக்குடியிலே பேசலாம். சங்கீதா சங்கீதா அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கீதா. ஆமா, மிகவும் அழகான பெயர். ஆமா. இந்த நாட்டுல உங்களை இதுக்குள்ள பார்த்ததே கிடையாது. நீங்க யாரு? என்னை பார்த்திருக்க முடியாது. இல்லையா? ஆமா. யார் நீங்க? யார் தெரியுமா? என் நாட்டு இளவரசன் நான். என் பெயரும் ஆனந்தன். ஆனந்தனா? ஆமா. அப்படியா? ஆமா. அதான் ஆச்சரியமா இருக்கீங்க. ஆமா. எப்பொழுது நான் உன்னை பார்த்தீங்களோ பாத்தீங்களோ அப்பொழுதே என் மனதை